ஏண்டி என் மேல கோவம் வரும்போதெல்லாம் எப்படி நீ கண்ட்ரோல் பண்ற? பக்கத்துட்டு மாடு சாணி போட்டிருக்கோம், அதை அள்ளி போடுவேன். அதை அள்ளி போட்டா கோவம் குறைஞ்சிருமா? ஆமாயா, ஏன்னா நீ சாப்பிடுற சாம்பார்ல தான் அள்ளி போடுவேன். இது வரைக்கும் எத்தனை தடவை போட்டுக்கடி? நல்ல வேலை நீ எனக்கு ஒய்ஃபா அமைஞ்சமா. ஏன் அப்படி சொல்றீங்க? அடுத்த வாரம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தாய்லாந்து போறோம்ல, அதுக்கு போய் அவன் பொண்டாட்டிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கா என் ஃப்ரெண்டு. அவன் என்ன ஒன்னைய மாதிரியா? நீ ஒரு படிச்சவ, பண்பானவ, 4 விஷயத்தை தெரிஞ்சவ, நாட்டு நடப்ப அறிஞ்சவ, உன்ன மாதிரிலாம் ஒரு ஆள் அமையுமாமா. நீ உண்மையாவே வேற லெவல்மா. அப்படின்றீங்க? ஆமாம்மா, அதுல என்ன உனக்கு சந்தேகம்? அப்புறம் உன்ன மாதிரி புத்திசாலிக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, டூர் போறதுக்கு கொஞ்சம் காசு வேற கம்மியா இருக்கு. ஏங்க, நான் இருக்கும்போது நீங்க இதுக்கெல்லாம் கவலைப்படலாமா? பாத்துக்கலாம் விடுங்க. யோ, எனக்கு வர வர கண்ணு தெரிய மாட்டேங்குது. பொய் சொல்லாதே, நேத்து நான் அவ்வளவு தூரத்துல போயிட்டு இருக்கும் போது கரெக்டா கூப்பிடுற. எனக்கு வர வரதையே கண்ணு தெரியாது, போக போக தெரியும். கோவில சுத்தி கடவுளேன்னு கத்தி சூளத்தை எடுத்துட்டு வந்து அவ கண்ணுல குத்தி சத்தம் போடாம கொண்டு வந்து பண்ணையில விட்டுறான். ஹலோ, நான் சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் பேசுறேன்ப்பா. நான் வட்டச்செயலாளர் வண்டமுருகன் பேசுறேங்க. உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இங்க ஒரு 16 பொண்ணுங்க வந்திருக்காங்க. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. கவுண்ட் தப்பா இருக்கோ? யூத்னா அப்படிதான் இருக்கும். என் தங்கச்சிய பாரியா. யோ, 500 ரூபாய் பணம் குடியா. கையில பணம் இல்லடி. அப்ப பர்ஸ்ல எடுத்து குடு. பணமே சுத்தமா இல்லடி. நீ குடியா, நான் சுத்தம் பண்ணிக்கிறேன். 1 ரூபா கூட இல்லடி. 1 ரூபா கூட கேட்கலையா? நான் 500 ரூபா மட்டும் தான் கேக்குறேன். இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அங்க பக்கெட் இருக்காடி, அதுல பணம் இருக்கா? பால்காயில் இருக்கு, எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு கிளம்பு. என்ன பார்த்தா எப்படியா தெரியுது? பணம் இல்லைன்னா சொல்ல வேண்டியதானே. சரியா, நான் எங்க ஆயா கிட்ட வாங்கிக்கிறேன். போடி போ, ஆயா சுருக்கு பையில பணத்தை சுருட்டி வச்சிருப்பா, எடுத்துட்டு போய் எள்ளு புண்ணாக்கு வாங்கி தின்னு, மூளையாவது நல்லா வளரும். என்னடி அம்மா சோகமா இருக்க? என் ஃப்ரெண்டு நான் கேவலமா இருக்கேன்னு சொன்னா, இன்னொரு ஃப்ரெண்டு நான் அழகா இருக்கேன்னு சொன்னா. ரெண்டுல எது உண்மைன்னு தெரியல. ரெண்டுமே உண்மைதான்டி. எப்படி? நீ கேவலமான அழகா இருக்கடி. மச்சான், இதுக்கெல்லாம் எதுக்குடா ஃபீல் பண்ற? உனக்கு அழகா இல்ல, உலகத்துல 1000 பொண்ணுங்க இருக்காங்கடா. இந்த பொண்ணு இல்லனா இன்னொரு பொண்ணுடா. உனக்கு என்ன வயசாயிருச்சு? ஏங்க, கம்ப்ளீட்டுக்கும் ஃபினிஷுக்கும் என்னங்க வித்தியாசம்? உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நான் உன்னோட வாழ்க்கைக்குள்ள வந்தேன், உன்னோட வாழ்க்கை கம்ப்ளீட் ஆயிருச்சு. நீ என்னோட வாழ்க்கைக்குள்ள வந்த, என்னோட வாழ்க்கை ஃபினிஷ் ஆயிருச்சு. யோ மாமா, விவாகப்பட்டு 40,000 மட்டும்தான், வாங்கி கூட. விவாகரத்து பத்திரம் வெறும் 100 ரூபா தான், வாங்கி கொடுக்கவா? இவன் 40 ரூபாய்க்கு தீவனமே வாங்கி போட மாட்டான், 40,000க்கு புடவை எடுக்க போறானா? ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்னங்க வித்தியாசம்? ஆண்கள் பொய் சொல்லுவாங்கம்மா, பெண்கள் உண்மையை சொல்ல மாட்டாங்கம்மா, அவ்வளவுதாம்மா.